இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை சுமூகமா பேசி தீர்த்து வைக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு முனைவாங்க. ஆனா இப்ப நமக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல அவர் கட்சி என்ன பண்ணுவோம்னா, வேற ஒரு ஸ்டேட்ல போய் தேர்தலை சந்திக்கும் போது தமிழ்நாட்டு பாருங்க உங்களை இவ்வளவு வஞ்சிக்குது, தமிழ்நாடு உங்களை துன்புறுத்துது, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக உங்களை துன்புறுத்துது, இங்க இருக்கிற கோயிலோட சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டுல வச்சுக்குவாங்க, தமிழ்நாடுக்காரன் வந்து எவ்வளவு அசிங்கமா சாப்பிடறான் பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பஞ்சாயத்து இல்ல பிரச்சனைகளை கிளப்பி விடுற வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதே குரூப் தான் நம்ம கிட்ட வந்து பிரிட்டிஷ்காரன் டிவைட் அண்ட் ரூல் பண்ணா, அவன் தான் ஜாதியை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரியான கதைகள் எல்லாம் வந்து கட்டி விடுவாங்க. பண்றதே நீங்க தான். சரி, தமிழ்நாட்டுல வட இந்திய மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் மீது வன்மம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பல சோசியோ எக்கனாமிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணமே பிஜேபி தான். எல்லாம் கவனிச்சு பாருங்களேன், எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான வட இந்தியர்கள் மீதான வெறுப்பான ஒரு கருத்து இங்க வெளிப்படும் அப்படின்னா, இங்க ஹிந்தியை திணிக்க முற்படும் போது ஹிந்தி படிச்சவன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அப்புறம் நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய யூனியன் கவர்மெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பணம், இந்த பணம் வந்து சரியா வந்து சேராத போது இங்க வந்து நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு வேலை கொடுக்குறீங்க, அந்த ஸ்டேட்டுக்கு வேலை கொடுக்குறீங்க, எங்களை வந்து வஞ்சிக்கிறீங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இங்க இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற பிஜேபிங்கிற கட்சி தமிழ்நாடு டெவலப்பே ஆகல, தமிழ்நாடு ஒண்ணுமே எல்லாம் போச்சு, தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு, திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு பேசும்போது அதுக்கு ரிட்டாலியேஷனா நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள்லாம் எவ்வளவு கன்றாவியா இருக்கு அப்படிங்கிற உண்மைய வெளியே சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் போது இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரும். அப்போ இங்க அரசியல் ரீதியாவோ சமூக ரீதியாவோ பெரும்பான்மையான இந்த மாதிரியான எதிர்கருத்துகள், வட இந்தியர்கள் மீதான எதிர்கருத்துகள், எதிர் விமர்சனங்கள் எப்ப வரும் அப்படின்னா, இந்த பிஜேபிங்கிற கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி குறிப்பா நமக்கு செய்யக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எதிர்த்து கேட்கும் போதுதான் வெளிப்படும். இந்த வட இந்தியால போய் பீகார்ல போய் தமிழர்கள் உங்களை துன்புறுத்துறாங்க, இல்ல திமுக உங்களை துன்புறுத்துது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தான் எங்களை துன்புறுத்திட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்களை தடுத்து வச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு வெளிப்பாடா இல்ல அதற்கு ஒரு ரியாக்ஷனா தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிற உண்மையை அங்க சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா உங்க அரசியலே இதுதானே. இந்த பிராமின் பனியா லாபி காலங்காலமா என்ன பண்ணிருக்கா, இந்தியா முழுக்க தமிழர்கள் மீதும் திராவிடர்கள் மீதும் திராவிடம் அப்படிங்கிற தத்துவத்தின் மீதும் ஒரு வெறுப்பு, ஒரு ஒவ்வாமைய இந்தியா முழுக்க கட்டமைச்சு அதன் அடிப்படையில தான் வந்து இங்க மத்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக இங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் வந்து உழைப்பு சுரண்டலே பண்ணலையா, வட இந்திய மக்களை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்குதுதான். ஆனா இந்த பிஜேபி காரங்களுக்கு அது மேல எல்லாம் அக்கறை கிடையாது. இந்த மாதிரியான வெறுப்பு அரசியலை கட்டமைச்சு தேர்தலை ஜெயிக்கணும், அதை நம்ம முறியடிக்கணும். நீங்க என்னதான் தகுடு தத்துவம் வேலை பார்த்தாலும் பீகார் மக்களுக்கும் இல்ல வட இந்திய மக்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு வந்தோரை வாழ வைக்கும்.